கருணாநிதி. பால் விலை, பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம் இதெல்லாம் அவருடைய பீரியட்ல ஏற்றப்படாது. அதற்கு பலரும் சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு. அம்மாவுடைய அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மா கவர்மெண்ட் கொஞ்சம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னா அப்படியா ஏன் கவர்மெண்ட் லாஸ்ட்ல போதான்னு சொல்லி எல்லா வேலையும் உயர்த்திடுவாங்க. ஆனா கருணாநிதி அவர்கள் உயர்த்த மாட்டாங்க. எல்லா வேலையும் உயர்த்திட்டு மக்களை போய் நாங்க வந்து ஓட்டு கேட்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போவோம், கவர்மெண்ட்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்திலிருந்து சிந்திக்கிறவர் அப்படிங்கறத சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு. வேணா போய் நீங்களே வீடியோக்களை பாத்துக்கங்க. அதற்கு அடுத்து பாருங்க, விவசாய கடனை அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கருணாநிதி. 2006 இருந்து 2011 வரைக்கும் உள்ள விவசாய கடனை அவர் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அந்த ஆண்டுல பட்டினி சாவு இல்லாத, அதாவது விவசாயிகள் பட்டினியால சாவு இல்ல அப்படிங்கிற ஒரு அறிக்கை கூட இருக்குதான். அந்த அளவுக்கு ஒரு சாதனையும் கூடாது. ஏன்னா அதுதான் தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல, விவசாய கடனை அந்த இயர்ல தள்ளுபடி பண்ணதுனால விவசாயிகளுடைய அந்த மரணம் என்பது அந்த இயர்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. நியாய விலை கடைகளில் மளிகை பொருட்கள், வாசனை சாமான்கள், சோம்பு, இந்த சீரகம், கிராம்பு, மிளகு, அப்புறம் பட்டை, வெந்தயம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க செய்தது கருணாநிதியோடைய பீரியட்ல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, சமத்துவபுரம் கண்டது கருணாநிதி, உழவர் சந்தை தந்தது கருணாநிதி, டைட்டில் பார்க் முதல் பல ஐடி